ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 1, அதாவது அளவீட்டியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் கொஸ்டின் தருவாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இனிமே வரக்கூடிய சீரீஸில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகுமுறை? சரியான விடை FPS தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேய அலகுமுறை. இரண்டாவது கேள்வி, மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு ஆகும்? மின்னோட்டம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை அளவு ஆகும். மூன்றாவது கேள்வி, வெப்பநிலையின் SI அலகு என்ன? வெப்பநிலையின் SI அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கெல்வின். அடுத்து நான்காவது கேள்வி, ஒளிச்செறிவு என்பது டேஷ் ஒளியின் செறிவாகும்? ஒளிச்செறிவு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுறு ஒளியின் ஒளிச்செறிவாகும். ஐந்தாவது கேள்வி, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது டேஷ் ஆகும்? என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நுட்பம். ஆறாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? மொத்தம் 4 கூற்றுகள் உள்ளது. முதல் ஒன்று, தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா தோராயம் என்பது கணக்கிடுதலை எளிமையாக்குகிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா தோராயம் என்பது குறைவான தகவல்கள் மட்டும் உள்ளபோது பயனுள்ளதாக அமைகிறது. நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பினை தருகிறது. இதுல எது தவறானது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று தான் தவறானது. தோராயம் என்பது துல்லியமான மதிப்பினை தருகிறது, அது கிடையாது. உண்மை என்பது தான் துல்லியமான மதிப்பை தரும். தோராயம் என்பது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தரத்து வந்து துல்லியமான மதிப்புன்னு சொல்ல மாட்டோம், அக்யூரேட் வேல்யூன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் ஒன்று தான் தவறானது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, திண்மக்கோணம் என்பது டேஷ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது? திண்மக்கோணம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரேடியன் என்ற அலகால் அழைக்கப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது டேஷ் என்ற அலகால் குறிப்பிடப்படுகிறது? ஒரு பொருள் குளிர்ச்சியா இருக்கு இல்லை வெப்பமா இருக்குன்றது எதை வச்சு சொல்றோன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெப்பநிலையை வச்சு தான் சொல்றோம். சரிங்களா? அதனால ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது. மூன்றாவது, மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி டேஷ் ஆகும்? மின்னோட்டத்தினை எந்த அலகால் அளக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மீட்டர் என்ற அலகால் அளக்கிறோம், என்ற கருவியால் அளக்கிறோம். நான்காவது கேள்வி, ஒரு மோல் என்பது டேஷ் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது? ஒரு மோல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 6.023 × 10⁻23 அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. ஒரு மோலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 அணுக்கள் இருக்கணும். ஐந்தாவது கேள்வி, அளவீடுகளின் நிலையற்ற தன்மை டேஷ் என அழைக்கப்படுகிறது? என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிழை. ஒரு அளவு பார்த்தீங்கன்னா சரியா இல்லைன்னா அது பிழைன்னு சொல்றோம். அடுத்து ஆறாவது கேள்வி, அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கியிருப்பது டேஷ் எனப்படும்? அளவிடப்பட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரிஜினல் வேல்யூ கூட நெருங்கியிருப்பது என்னன்னு சொல்லுவோம்? துல்லியமா இருக்குன்னு சொல்லுவோம், அதாவது துல்லியத்தன்மை எனப்படும். ஏழாவது கேள்வி, 2 நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஷ் உருவாகிறது? என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தலக்கோணம் உருவாகிறது. அடுத்ததாக சரியா அல்லது தவறான்றதை பார்க்கலாம். முதலாவது சரியா தவறா? தவறெனில் திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. முதலாவது, ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் மொத்த இயக்க ஆற்றலின் அளவே வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. மொத்த இயக்க ஆற்றலின் அளவே பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலைன்னு சொல்ல மாட்டோம். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கூற்று தவறு. என்ன விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் அளவே தான் வெப்பநிலை எனப்படும். சராசரி தான் வரணும், மொத்தம் வரக்கூடாது, இது சராசரி. அடுத்து இரண்டாவது சரியா தவறு, ஒரு
கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடத்தில் பாயுமெனில் அது ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தவறு. இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூலும் மின்னூட்டம் ஒரு நிமிடம் இல்லை, ஒரு வினாடியில் பாயும் எனில் அது ஒரு ஆம்பியர் எனப்படும். ஒரு வினாடின்றது தான் சரியானது. அடுத்து மூன்றாவது, ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்களின் எண்ணிக்கையே பொருளின் அளவாகும். இது பார்த்தீங்கன்னா சரி. நான்காவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து வெளியாகும் ஒளிச்செறிவின் தோராயமான மதிப்பு ஒரு கேண்டிலாவிற்கு சமமாகும். ஒரு எரியக்கூடிய மெழுகுவர்த்தியிலிருந்து வரக்கூடிய ஒளிச்செறிவு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலா மதிப்புக்கு சமம். அது விடை சரி. ஐந்தாவது கேள்வி, குவார்ட்ஸ் கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னாக்கா விடை தவறு. ஜிபிஎஸ் கருவியில் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னாக்கா அணு கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அணு கடிகாரங்கள் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து ஆறாவது, 4.582 எண்ணின் முழுமையாக்கப்பட்ட மதிப்பு. முழுமையாக்கப்பட்டனாக்கா 5க்கு மேலே இருந்துச்சுனாக்கா 1 ஆட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கு, அதனால 4.58 என்பது சரியான விடை. அடுத்து பொறுத்துக. இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஏன்னு வச்சிங்க, இது பின்னு வச்சிங்க, இது கூட மேட்ச் பண்ணோம். வெப்பநிலை, தலக்கோணம், திண்மக்கோணம், துல்லியத்தன்மை, நுட்பமும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்போசிட்டில் பியில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு, குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம், 2 தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மேட்ச் பண்ணுவோம். ஏ கூட பிஏ மேட்ச் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெப்பநிலை. வெப்பநிலை கூட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு தான் வெப்பநிலை. இது சரியா மேட்ச் ஆயிருக்கு, அதாவது நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். இரண்டாவது தலக்கோணம்னாக்கா 2 தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தான் தலக்கோணம். ஆல்ரெடி நம்ம 1 மார்க்ல பார்த்துருப்போம், கோடிட்ட இடங்கள்ல பார்த்துருப்போம், இதுவும் கோடிட்ட இடங்கள்ல பார்த்துருப்போம். சரிங்களா? குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையும், 2 தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலக்கோணம். 2 இல்லப்பா, அதுக்கு மேல இருக்குன்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திண்மக்கோணம். துல்லியத்தன்மையை ஆல்ரெடி பார்த்துட்டோம். உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு தான் துல்லியத்தன்மை. நுட்பமும் ஒரு வரி வினால பார்த்துருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டுகளின் நெருங்கிய தன்மை தான் நுட்பம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.